இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ஒரு சூப்பரான நல்ல கொழுப்பு சத்து உள்ள அவகாடோ சீஸ் டோஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவகாடோன்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவகாடோ சீஸ் டோஸ்ட் பண்றதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 அவகாடோ பழம் எடுத்து வச்சிருக்கேன். பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த பழத்தோட சதையை மட்டும் இப்போ ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது பழுத்த பழமாக இருக்கனால ஈஸியாக எடுக்க வருது. ஒரு சில பழம் கொஞ்சம் பழமும் காயுமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதோட தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்ல பழுத்த பழம்னால நான் இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு எடுத்திருக்கேன். மசிச்சு வச்ச பழத்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதோட சாரை மட்டும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரெட்டில் சைடில் இருக்க ப்ரௌன் கலரை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதோடையே டோஸ்ட் போடுறதா இருந்தால் சேர்த்து போட்டுக்கலாம். சீஸ் நான் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது நமக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்குது. கட் பண்ணி வச்ச ப்ரெட்டில் ரெடி பண்ணி வச்ச அவகாடோவை நல்லா தடவி விடுங்க. ஒரு பழத்தில் 3 டோஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சீஸை வச்சிடலாம். அதில் இருக்க கவரை பிரிச்சுட்டு இது மேலேயே இந்த ஸ்லைஸை வச்சுருங்க. சீஸுக்கு மேலே ஒரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதும் ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுங்க. அவகாடோ சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இதை எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அவகாடோலையும் நல்ல சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம புரத சத்துக்கு சீஸும் சேர்த்து பண்ணுறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டோஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.